ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு 7 நாளைக்கு 7 விதவிதமான சட்னிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பீட்ரூட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்தாச்சுங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் நம்ம நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அடுத்ததா இதை இதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப பீட்ரூட் நல்லா வதங்கணுங்க. பீட்ரூட்டை நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்திருக்கோங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் கூட இந்த பீட்ரூட் சட்னி ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. புளி கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. அடுத்ததா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு 3-4 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா 5-6 சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 2-3 பல்லு சேர்த்தாச்சுங்க. அடுத்ததா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதுல போட்டுடலாங்க. இந்த பேன்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொத்தமல்லி இலைகளையும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துண்டுகளை கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடணும். வதங்கினதுக்கு அப்புறமா புளி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் சட்னி பண்றதுக்காக ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 1 கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. மிக்சியில தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 நான் சேர்த்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலைகள் இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
தேவையான அளவு உப்பு போட்டு இப்ப நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சுன்னா இப்ப நமக்கு ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ இதுல வந்து தாளிச்சு கொட்டுறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து நம்ம தாளிச்சு சட்னியில ஊத்திடலாங்க. பாருங்க, தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இது எல்லாரும் விரும்புவாங்க. அடுத்ததா நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 2 பல் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி வந்து 1 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க, அதையும் இப்போ வந்து இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்தோம்னா போதுங்க. கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நாம இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. முருகலான தோசை கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும் போது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பு வேணும்னா தாளிச்சு கொட்டிடலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து. அடுத்ததா புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோங்க. ஒரு பேன்ல வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலை பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் 3 இல்லைன்னா 4 சேர்த்துக்கலாங்க. பாருங்க மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கலாங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தேங்காய் சேர்க்காம கூட பண்ணனாலும் நல்லா தான் இருக்குங்க புதினா சட்னி. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க புதினா இலைகளை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அதிகமா ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த புதினா சட்னி வந்து நம்ம சாப்பிடும் போது ஈஸியா நமக்கு ஜீரணம் ஆயிருங்க. அதனால வாரத்துக்கு 1 முறையாவது இந்த புதினா சட்னி வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க புதினா இலைகள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இத வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் சாப்பிடும் போது சூப்பரா இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூட நம்ம சாப்பிட்டுலாங்க.
ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈஸியா ஜீரணம் ஆயிடும். நமக்கு என்ன சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுதுங்க. அதனால நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. தாளிச்சு கொட்டுறதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நம்ம சட்னியில தாளிச்சு கொட்டிடலாங்க. இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம பருப்பு சட்னி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்க. ஒரு பேன்ல வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க. பூண்டு வந்து ஒரு 2-3 பல்லு போட்டுடலாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த துவரம்பருப்பை வந்து நம்ம போட்டுடலாங்க. பருப்பு வந்து நல்லா வறுபடணுங்க. பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் வந்துட்டு அதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப பருப்பு தேங்காய் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுலாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாங்க. இந்த சட்னி வந்துட்டு அடிக்கடி யாரும் செய்யறது இல்லைங்க. இது வந்து பருப்பு சாப்பாட்டு கூட சாப்பிடும் போது செம்மையான காம்பினேஷனா இருக்குங்க. ஸோ இந்த சட்னியை வந்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்து கூடயும் சாப்பிடும் போது இது செம்மையான காம்பினேஷனா இருக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது புளி சட்னிங்க. ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொத்து மல்லி வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 2 பல்லு சேர்த்தாச்சுங்க. கறிவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாங்க பெரிய வெங்காயம் வந்துட்டு 1 எடுத்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அத வந்து இதுல போட்டுடலாங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வறுபடட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்க்காம கூட செஞ்சாலும் நல்லாதான் இருக்குங்க. கொஞ்சமா புளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாங்க. 1 ஸ்பூன் சட்னி இருந்தா கூட நம்மளோட டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்ல ஈஸியா முடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்து அரைச்சோம்னா புளி சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனான புளி சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னா 7 நாளைக்கு நம்ம 7 வித சட்னிஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சுன்னா எல்லாரும் இதை மறக்காம செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.